Hi everyone, I'm Ram. Monthly $1,000 லேருந்து $5,000 வரைக்கும் எப்படி affiliate marketing மூலியமா சம்பாதிக்கின்ற சீரீஸில் இருக்கோம். இதில் 30 வீடியோ தரேன்னு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம 28 வீடியோ பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ டே 29. இது வரைக்கும் நம்ம ஆர்கானிக்காக நம்மளோட வெப்சைட் டிராஃபிக் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் ஆஃப்கோர்ஸ் ஆர்கானிக் எடுக்கிறது வந்துட்டு கொஞ்சம் லாங் டேர்ம் எடுக்கும். பட் அதர் தென் ஆர்கானிக் பெய்ட் டிராஃபிக்கும் நீங்கள் பண்ணலாம். இந்த பெய்ட் மார்க்கெட்டிங்கை நீங்கள் கூகுள் ஆட்ஸ் அல்லது ஃபேஸ்புக் ஆட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் காட்ட போகிறது ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலிமா நம்மளோட வெப்சைட்டுக்கு எப்படி டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை நான் காட்ட போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த நன்றி எதுக்குன்னு சொன்னாக்கா நம்மளோட யூடியூப் சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். ஆக தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இந்த சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த ஃபேஸ்புக் பெய்ட் ஆட்ஸ் மூலிமா நம்மளோட வெப்சைட்டோட டிராஃபிக் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்னோட பிளாக் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எப்படி ஒரு வேர்ட்பிரஸ் பிளாக் வந்துட்டு செய்கிறதுன்றதை டீட்டெயிலாக நான் வந்துட்டு எழுதியிருக்கேன். ஸோ இந்த பிளாக்கை வந்துட்டு நான் மார்க்கெட் பண்ண போகிறேன். ஆக இந்த ஆர்டிக்கல் நான் வந்துட்டு ஃபேஸ்புக் மூலிமா நான் அட்வர்டைஸ் பண்ண போகிறேன். அப்படி அட்வர்டைஸ் பண்ணும்போது இந்த பேஜுக்கு நிறைய டிராஃபிக் அதிகரிக்கும். அட் த சேம் டைம் இங்கே உள்ள அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு பேமெண்ட் போகும். நீங்கள் எந்த நீஷ் எழுதிருக்கீங்களோ அந்த நீஷை அந்த பிளாக் போஸ்ட்டை நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். ஸோ இந்த பேஜுக்கு டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேஸ்புக் மூலிமா எப்படி ஆட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். அது முதல்ல உங்கள் வெப்சைட் பேரில் வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக் பேஜை கிரியேட் பண்ணிடுங்க. இப்போ நான் ராம் ஃபார் யூன்ற ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் செட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உள்ள மெனுக்கு போயிருங்க. இங்கே போயிட்டு இந்த சர்ச் மெனுவில் ஆட்ஸ் மேனேஜர் சர்ச் பண்ணுங்கள். ஆட்ஸ் மேனேஜர் கிளிக். இப்போ இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிடுங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டோட கோல் வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ டிராஃபிக் அண்ட் கான்டினியூ. இந்த இடத்துல ஒரு பேர் வச்சுருங்க. ஸோ இந்த இடத்துல பேர் வச்சுட்டு பிறகு தென் நெக்ஸ்ட். ஸோ டிராஃபிக் வந்துட்டு இங்கே வெப்சைட் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பட்ஜெட்டில் உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி பட்ஜெட் இருக்குது, இந்த லைஃப் டைம் பட்ஜெட் இருக்குது. நான் டெய்லி பட்ஜெட்டே போகிறேன். ஸோ டெய்லி பட்ஜெட். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்துட்டு 20 ringgit செட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவலன் டு ஒரு $5. ஸோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நான் வந்துட்டு RM20 விச் இஸ் ஈக்குவலன் டு $5 கிட்ட வரும். ஸோ எண்ட் டேட் வந்துட்டு நீங்கள் செட் பண்ண வேணாம். இப்போதைக்கு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். முதல்ல லொக்கேஷன் நான் செட் பண்ணுறேன். ஸோ இந்த லொக்கேஷனை வந்துட்டு நான் மலேசியா எடுத்துடுறேன். ஸோ நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த கண்ட்ரி நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் செட் பண்ணிட வேண்டியதான். தென் ஏஜ் வாங்க. எந்த ஏஜ் வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும் அதை நீங்கள் செட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல வந்துட்டு until 55. நான் இந்த இடத்துல 21 until 55 செட் பண்ணுறேன். செட்டிங் வந்து நேரோ டவுன் பண்ணுறதுனால இந்த பொட்டென்ஷியல் கஸ்டமர் வந்துட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஆல் ஜெண்டர். ஸோ உங்களோட நீஷ் எதுக்கு தகுந்தாப்புலையோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் அட்டாக் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஃபீமேலை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு நீஷ் வச்சுருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மேக்கப் அதை பற்றி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீமேல் மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வேர்ட்பிரஸ் பிளாக் வந்துட்டு எப்படி செட்டப் பண்ணுறதுன்றதை நான் மார்க்கெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு டார்கெட்டட் கீவேர்ட்ஸ் வந்துட்டு இங்கே நான் போடலாம். ஸோ வெப்சைட் நான் ப்ளூ ஹோஸ்ட்டை பற்றி போட போகிறேன். ஸோ ப்ளூ ஹோஸ்ட், வேர்ட்பிரஸ், இந்த மாதிரி என்னென்ன கீவேர்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் போடலாம். வெப் ஹோஸ்டிங், லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷ் போட்டுக்கிறேன். இங்கிலீஷ் ஆல். அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட் வந்துட்டு மேனுவல் பிளேஸ்மெண்ட் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதில் நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் தான் டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வேண்டாம். ஸோ இதெல்லாம் அன்டிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபேஸ்புக். ஸோ அப்படி நீங்கள் வீடியோ போடுறதா இருந்தால் நீங்கள் வீடியோ டிக் பண்ணலாம். நான் வந்து போஸ்டர் தான் போட போகிறேன். ஸோ அதனால் இதை அன்டிக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவும் அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டாரியும் வேணாம், ஜஸ்ட் சர்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க உங்களை பேஜ் கரெக்டானு. அண்ட் க்ரியேட் ஆட். ஸோ சிங்கிள் இமேஜ் போட்டு ஆட் மீடியா. ஸோ இப்போ நீங்கள் டிசைன் பண்ண பிக்சரை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். இப்போ நான் டிசைன் பண்ண பிக்சரை வந்துட்டு நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆட் மீடியா கொடுத்துருங்க. ஆட் இமேஜ். ஸோ இந்த சைஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா தென் ஓகே பண்ணிடலாம். இந்த இமேஜை வந்து நான் எப்படி டிசைன் பண்ண சொன்னாக்கா எந்த ஒரு
பெரிய பெரிய சாஃப்ட்வேர்லாம் இல்லைங்க, யாருமே ஹையர் பண்ணல. ஸோ இது வந்து நான் சொந்தமாக தான் எடிட் பண்ணேன். இதை எப்படி எடிட் பண்ணேன்னு சொன்னாக்கா கேன்வா. இந்த கேன்வாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, ப்ரோ வெர்ஷன் இருக்குது. ப்ரோ வெர்ஷன் சொன்னாக்கா எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. எல்லா டெம்ப்ளேட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் விதமான டிசைனிங், வீடியோஸ், போஸ்டர், யூடியூப் தம்ப்நெயில் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே இடத்துல நீங்களே சொந்தமாக ட்ராக் அண்ட் ட்ராப் மூலிமா இந்த டிசைன் பண்ணலாம். அதோட ப்ரோ வெர்ஷனோட ப்ரைஸை பார்ப்போம். 249. ஸோ மலேசியன் ரிங்கிட். ஸோ இது வந்து டாலர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆல்மோஸ்ட் $60 வரும். அண்ட் இந்தியன் ருபீஸ் ஆல்மோஸ்ட் லைக் 4300 ரூபீஸ் கிட்ட வரும். ஒரு குட் நியூஸ், இந்த கேன்வாவோட ப்ரோ வெர்ஷன் டூல்ஸை நான் உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த கேன்வா ப்ரோ வெர்ஷன் டூல்ஸ் வேணும்னு சொன்னாக்கா என்னோட இன்ஸ்டாகிராமை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இதை ப்ரொவைட் பண்ணுறேன். ஆக நம்ம கேன்வாவில் டிசைன் பண்ணதை நம்ம இங்கே அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ ப்ரைமரி டெக்ஸ்ட்டு, ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம எழுதிடுவோம். ஸோ இந்த இடத்துல நான் ப்ரைமரி டெக்ஸ்ட் போட்டுட்டேன், அண்ட் தென் ஹெட்லைன் போட்டிருக்கேன், அண்ட் தென் சம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கேட்சியாக இருக்கிற மாதிரி போடுங்க. ஸோ என்னோட RAM4U வெப்சைட்டில் இந்த ஆர்டிக்கலை தான் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். அப்போ இந்த ஆர்டிக்கலில் போய் கிளிக் பண்ணி இங்கே உள்ள URL காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. காப்பி அண்ட் தென் இந்த இடத்துல பேஸ்ட். ஆக நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே வந்துட்டு ஒரு ஸ்மால் சென்டென்ஸ் இருக்குது, இந்த இடத்துல பிக்சர் இருக்குது, இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரீ டொமைன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அண்ட் தென் இந்த இடத்துல லேர்ன் மோர்ன்றது ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றலாம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணாங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு தான் அந்த ஆடியன்ஸ் வருவாங்க. கால் டு ஆக்ஷனில் வந்துட்டு நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிராஃபிக் பார்க்குறதுனால ஸோ லேர்ன் மோர் சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. நான் பப்ளிஷ் கொடுத்துருவோம். நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரிவ்யூவில் இருக்கும். நார்மலி இது வந்துட்டு விதின் 1 ஹவரில் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஆக்டிவ் ஆகிட்ட பிறகு ஸோ எவ்ரிடே வந்துட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஆக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா மேபி உங்களோட பட்ஜெட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்னும் மோர் டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆக இந்த ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸை சர்ச் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு இந்த வெப்சைட்டுக்கு வரவங்க இதை படிச்சுட்டு இதில் உள்ள அஃபிலியேட் லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணாங்கன்னு சொன்னாக்கா ஸோ நம்மளுக்கு கமிஷன் போந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட பெய்ட் மார்க்கெட்டிங் மெத்தட். ஆக பெய்ட் மார்க்கெட்டிங் மூலிமா உங்களோட வெப்சைட் டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அஃபிலியேட் லிங்க் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கூட நம்ம செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மேக்ஸிமம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த 30 வீடியோஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன், எந்த ஒரு சார்ஜஸ் இல்லாமல். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.